வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம 1988 ஜெர்மன் மொழியில வந்த நெக்ரோமேண்டிக் அப்படிங்கிற ரொம்பவும் கொடூரமான ரொம்பவும் அருவருப்பான ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பல நாடுகள்ல தடை பண்ணிருக்காங்க. இந்த படத்துல நெக்ரோபிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்த ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. நெக்ரோபிசிக்ஸ் அப்படின்னா ஒரு ஆண் அல்லது பெண் இவங்களை பார்த்து ஈர்ப்பு இல்லாம இறந்த பிணங்களை பார்த்து உணர்ச்சி வந்து அந்த பிணங்களோட உடலுறவு வச்சுக்கிற மனநிலைமை கொண்டவங்களை நெக்ரோபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல அந்த மாதிரி கொடூரமான காட்சிகளை ரொம்ப ஓப்பனா காமிச்சிருப்பாங்க. அதனாலேயே இந்த படத்தை பல நாடுகள்ல நிரந்தரமா தடை பண்ணிட்டாங்க. இந்த படம் வெளியே வந்த அந்த டைம்ல பெரிய சர்ச்சையவே ஏற்படுத்தி விட்டுருச்சு. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் அந்த காலகட்டத்துல இந்த படத்தை எந்த மனநிலைமையோட எடுத்தாருன்னு ஒண்ணுமே புரியல. இந்த படத்துல முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி காட்சிகளும் நிறைய ஆபாச காட்சிகளும் வரும். அந்த காட்சிகளை நான் அப்படியே ஓப்பனா சொல்லியிருப்பேன். அதனால என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் அந்த மாதிரி ஓப்பனா சொன்னால் மட்டும்தான் இந்த கதையை உன்னால புரிஞ்சுக்கவும் முடியும், ஏன் இந்த படத்தை பல நாடுகள்ல நிரந்தரமா தடை பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கவும் முடியும். அதனால சின்ன பசங்க, இதயம் பலகீனமானவங்க, முக்கியமா பெண்கள் இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படம் மொத்தம் 2 பார்ட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு 2வது பார்ட் வேணும்னா கேளுங்க, நான் ரெடி பண்ணி போடுறேன். இந்த படத்தை நம்ம முழுசா பார்த்து முடிக்கும் போது நம்ம மனநிலைமை இப்படிதான் இருக்கும். சரி வாங்க, நீ நம்ம படத்துக்குள்ள போலாம். கட் பண்ணா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஹைவேஸ் ஓரத்துல ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காருக்குள்ள இருந்து ஒரு லேடி குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு புதருக்குள்ள இருந்து உச்சா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடியோட புருஷங்கார அந்த காருக்குள்ள கொண்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஏண்டி எப்ப பார்த்தாலும் உனக்கு வெளியே போகும்போதா 1க்கு 3க்குள்ள வருமா, தயவுசெய்து சீக்கிரம் வந்ததோடய ஆல்ரெடி டைம் ஆகி போச்சு, சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இவன் கத்துல அந்த பொண்டாட்டிக்காரையும் அலறி அடிச்சுட்டு அரைங்குறையமா ஏறி வந்து காருக்குள்ள கொண்டுக்கிறா. அதுக்கு இவன் டென்ஷன் ஆகி கத்துறான். இதுலயே தெரிஞ்சு போச்சு இவன் கொஞ்சம் மண்டை சூடான ஆளுன்னு. இந்த புருஷங்கார அதே டென்ஷன்ல கார் எடுத்து வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அது நைட் டைம், அதனால கண்ணு சரியா தெரியாம வேகமா கொண்டு ஒரு இடத்துல சொருகிறான். 2 பேர் ஸ்பாட்ல டெத் ஆயிடுறாங்க. காலையில காட்டுறாங்க, புருஷங்காரன் அப்படியே உடம்பெல்லாம் நசுங்கி போய் காருக்குள்ள கிடக்குறான். பொண்டாட்டிக்காரி உடம்பு 2ஆ போய் ரோட்ல அப்படியே வெளியே கிடக்குறா. கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. இவங்க ஊர்ல இந்த மாதிரி ரோட்ல ஏதாவது விபத்தாயிருச்சுன்னா அந்த பிணங்களை வந்து எடுத்துட்டு போறதுக்காக ஒரு தனியார் நிறுவனம் வேலை செய்யுது. அந்த நிறுவனத்தோட பேரு JSA. இவங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா எரிக்கிறது, புதைக்கிறது, அந்த மாதிரி வேலை பார்த்துக்குவாங்க. இந்த நிறுவனத்துலதான் இந்த படத்தோட ஹீரோ வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே கிளம்பி வரானுங்க. இந்த இடத்த ஆக்சிடென்ட் இடத்துக்கு அந்த ஹீரோவோ அவனோட கேங்கும் வரானுங்க. இங்க வந்துட்டு கவர் எடுத்து அந்த பணத்தை எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்க கம்பெனிக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனத்துக்கு அந்த பணத்துல எடுத்துட்டு போய் துண்டு துண்டா வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த படத்தோட ஹீரோ என்ன பண்றானா, அந்த பணத்தோட சாஃப்டான பார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது கண்ணு, இதயம், லிவர், அந்த மாதிரி ரொம்ப மிருதுவான பகுதியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திருடி ஒளிச்சு வச்சுக்கிறான். அது எதுக்கு அவன் ஒளிய வைக்கிறான்னு தெரியல. இவன் கூட வேலை செய்யறாங்கல்ல மித்தவங்க எல்லாம், அவங்களுக்கே தெரியாது இவன் இவ்வளவு நாளா இதை பண்ணிட்டு இருக்கான்னு. இவன் எதுக்காக அந்த பிணத்துல இருந்து இந்த உடல் உறுப்பு எல்லாம் திருடிட்டு போறான், அதை வச்சு என்ன பண்ண போறான்னு போக போகதான் காட்டுவாங்க. இப்போ அந்த நிறுவனத்தோட ஓனர் இருக்கான்ல, அவன் வந்து இவனை கூப்பிடுறான். இந்த ஹீரோவோட பேர் வந்து ராபர்ட். இங்க பாரு ராபர்ட், நீ இப்ப வர சரியில்லை, டைமுக்கு வர மாட்டேங்கிற, அடிக்கடி லீவ் போடுற, இந்த மாதிரியே நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை வேலையை விட்டு நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு அந்த ஓனர் வந்து கண்டபடி பிடிச்சிட்டுறான். அதுக்கு இந்த ராபர்ட் என்ன சொல்றான்னா, உன்னை நான் கரெக்டா வந்துக்கிற ஓனர், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். இவன் வீட்டுக்கு வந்துட்டு அந்த உடல் உறுப்புலாம் திருடி கொண்டு வந்திருப்பான்ல, அதை கொண்டு வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஏதோ திரவத்தை ஊத்தி பதப்படுத்துற மாதிரி அந்த திரவம் அது கெட்டு போகாம இருக்கும். அந்த திரவத்தை ஊத்தி அதுக்குள்ள அந்த உடல் உறுப்பு எல்லாம் போட்டு வச்சுக்கிறா. அப்பன்னு பார்த்து இந்த இவனோட பொண்டாட்டிக்காரி உள்ள வரா. அவ வந்துட்டு பாக்குறா. அவ வந்து சாக்காவான்னு பார்த்தா அந்த உடல் உறுப்புலாம் கையில வாங்கி அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் ரொம்ப வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்கா. அந்த வீடு ஃபுல்லா அந்த மனுஷனோட உடல் உறுப்பாக கிடக்குது. அதுக்கப்புறம் இந்த புருஷங்காரன் போய் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்டாட்டிக்காரி குளிக்க அந்த பாத்ரூம் டப் போயிட்டா. இவன் தான் சைக்கோன்னு நினைச்சா இவளோட அவன் பொண்டாட்டிக்காரி பயங்கரமான சைக்கோவா இருப்பா. இப்ப அவ என்ன பண்ணுவான்னு பாருங்க. அவ வந்து இப்ப பீரியட் டைம்ல இருக்கா, அவளுக்கு அந்த மாதவிடாய். அதனால அந்த பாத்ரூம் டப்லயே அந்த பிளட் வந்து வர ஆரம்பிச்சிடும். அவ அப்பயே என்ன பண்ணுவானா, அந்த ரத்தத்தை எடுத்து அவன் மூஞ்சி அந்த முதுகுலாம் தேய்ச்சி அதை குளிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு ரொம்ப சைக்கோத்தனமான ஆளா இருக்கா. இவ அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து டைனிங் டேபிளுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல அந்த பணத்தோட அந்த உடல் உறுப்புலாம் கிடக்குது. இவங்க 2 பேரும் அப்பயே வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க சீனை கட் பண்ணி ஒரு பணக்காரனோட வீட்டுல இருக்க தோட்டத்தை காமிக்கிறாங்க. அங்க தோட்டத்துல வேலை செய்யற தோட்டக்கார ஒரு ஆப்பிள் மரத்துல ஏறி ஆப்பிள பொறிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வீட்டோட ஓனர் இருக்கான்ல, அவன் அந்த தோட்டத்துல கொண்டு கையில துப்பாக்கி வச்சுட்டு மேல பறக்கிற பறவையெல்லாம் சுட்டுக்கிட்டு இருப்பான். இவன் இப்படியே அந்த பறவையெல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கான்ல, திடீர்னு கை தவறி வந்து அந்த மரத்துல அந்த ஆப்பிள் பொறிக்க ஏறி இருப்பான் அந்த வேலைக்காரன். அவன் மேல தெரியாம குண்டு பட்டுரும். அவனுக்கு கீழே விழுந்து செத்து போயிடுவான். இதை பார்த்தோன்னே இது ஓனருக்கு ஒரே பயம், போலீஸ் வந்தா நம்மளை உரிச்சிருவானுங்க, இப்ப என்ன பண்றது தெரியாம நடுங்கிட்டு இருக்கான். சரி, இந்த பணத்தை இங்க வச்சிருந்தா நம்ம மாட்டிப்போ, முதல்ல இந்த பணத்தை எப்படியாவது அப்புறப்படுத்தணும் அப்படின்னு அந்த ஓனர் என்ன பண்றானா, பக்கத்துல ஒரு தள்ளு வண்டி மாதிரி இருக்கும், தள்ளு வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இந்த பணத்தை தூக்கி அந்த தள்ளு வண்டிக்குள்ள போட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளிட்டு போறான். ரொம்ப தூரம் போனோடனே ஒரு டிச் இருக்கு, அந்த டிச்சுக்குள்ள அந்த பணத்தை போட்டு ஓடி வந்துடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிணங்களை அப்புறப்படுத்த நிறுவனத்துக்கு ஒரு போன் கால் வருது. அந்த ஓனர் தான் அந்த போன் எடுக்கிறான். இந்த மாதிரி சாக்கடையில ரொம்ப நாளா ஒரு அழுகிய நிலைமையில ஒரு பணம் கிடக்குது, அதை வந்து எடுத்துட்டு
போங்க, பயங்கரமா நாத்து அடிக்குது அப்படின்னு அந்த ஏரியால சுத்தி இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் சொல்றாங்க. சரின்ட்டு இவனும் அந்த வேலையாட்கள் எல்லாம் சொல்றானுங்க. அந்த ராபர்ட்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கும்ல அந்த வண்டி, அதை எடுத்துட்டு அந்த பணத்தை எடுக்கலாம் அந்த டிச்சுக்கு போயிட்டானுங்க. அங்க போய் பார்த்தா அந்த பணம் வந்து சாக்கடையில ரொம்ப ஊறி போய் ரொம்ப அழுகி போய் கிடக்குது. அதை எடுத்து கவர்க்குள்ள போட்டு அந்த நிறுவனத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மித்த அந்த வேலை செய்வாங்கல்ல அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த படத்தோட ஹீரோ என்ன பண்றானா கொஞ்ச நேரம் கொண்டு திருதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நாள் அந்த பாடியோட அந்த பார்ட்ஸ் தான் திருட்டு போயிட்டு இருப்பான். இப்ப என்ன யோசிச்சான்னு தெரியல, அந்த அழுகி போன பணத்தை கவர்ல சுத்தி அவன் காருக்குள்ள எடுத்து போட்டு அந்த பணத்தையே திருடிட்டு போறான். இப்போ அந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அந்த பொண்டாட்டிக்காரி அவன் கூப்பிடுறா. அந்த பொண்டாட்டிக்காரி வந்தோடனே இங்க பாரு செல்லம், உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தோட மூஞ்சியை வந்து இப்படி காட்டுறான். அது பார்த்தா அழுகி போய் அந்த சாக்கடைக்குள்ள அப்படியே ஊறி போய் கிடக்குது. மூக்குல காதுல என்னமோ திரவமாட்ட வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த பொண்டாட்டிக்காரி வாந்தி எடுப்பான்னு நினைச்சா அவ அதை பார்த்துட்டு சந்தோஷமாகறா. ஏதோ பல நாள் அந்த புருஷனை அந்த காதலனை பிரிஞ்சுட்டு திரும்பி பார்த்த மாதிரி அவ்வளவு சந்தோஷமாயிட்டு அந்த பணத்தை போய் கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்குறா. ஏதோ ஐஸ்கிரீம் நினைச்சா போட்டு அதை போய் அந்த நக்கு நக்குறா. அதை பார்த்துட்டு நமக்கு வாந்தி வந்துடும். இதை விட கொடூரமான விஷயம்னா இந்த பொண்டாட்டிக்காரியும் இந்த புருஷங்காரன்னு இப்ப என்ன பண்றானா இவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அந்த பணத்தோட கட்டி புடிச்சு உருண்டுகிட்டு இருக்காங்க. அது அப்படியே நாத்து அடிக்குது, என்னென்னமோ ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கு. அதையும் பார்க்காம இவங்க ரெண்டு சந்தோஷமா அது என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பணத்துக்கே உயிர் வந்து அழுக ஆரம்பிச்சிருவங்க பண்றதை பார்த்தா. இப்ப அந்த பொண்டாட்டிக்காரி அதுக்கும் மேல யோசிச்சு என்ன பண்றானா இப்பவே இந்த பணத்தோட நான் உடலூர் வச்சுக்கிட்டே ஆகணும், நான் என்ன பண்றது அப்படின்னு அவ வந்து கவலையில கொண்டு இருக்கா. இந்த பணத்துக்கு வந்து ஆண் பிள்ளைல, அதனால அந்த புருஷங்கார என்ன ஐடியா பண்றானா அவங்க வீட்டுல ஒரு இரும்பு பைப் இருக்கும், அதை வந்து அதை சேஃபா வெட்டுறான். அந்த ஆணூருக்கு மாதிரியே சேஃபா வெட்டி அந்த பணத்தோட இடுப்புல வந்து சொருகிடுறான். இது மட்டும் இல்ல, ஒரு ஆணூரை பாக்கெட் இட்டு வந்து அந்த இரும்பு மேல அந்த ஆணூரை போட்டு விட்டுறா. இதை பார்த்தோன்னா இந்த பொண்டாட்டிக்காரிக்கு ஒரே சந்தோஷம். அதுல என்னத்தை சந்தோஷப்பட்டான்னு தெரியல, ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா விடிய வரைக்கும். இந்த புருஷங்காரனும் அந்த பணத்தை பிடிச்சி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த பணத்தை மேலே படுத்து தூங்கிடுறாங்க. தயவு செஞ்சு சாப்பிடும் போது மட்டும் இந்த வீடியோ பாத்துறாதீங்க. சாப்பாடு உள்ள இறங்குமா என்னன்னு தெரியாது, ஆனா அதுக்கு முந்தின நாள் சாப்பிட்ட சாப்பாடுலாம் பொத்துட்டு வெளியே வந்துடும். அவ்வளவு அருவருப்பா இருக்கும் இந்த சீன்லாம். அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. அந்த புருஷங்கார வேலைக்கு கிளம்பி போறான். அவன் மேல ஒரே பயங்கரமான நாத்தம். அவன் போட்டுக்கு யூனிஃபார்ம் மேலே அவ்வளவு நாத்தம். நைட்டு ஃபுல்லா அந்த பணத்தை கட்டி பிடிச்சி உருட்டு இருந்தான்ல, அதனாலதான் அவன் மேல அந்த நாத்தம். அந்த துணியை கொண்டு போய் அந்த யூனிஃபார்ம் கொண்டு போய் அவனோட லாக்கர் இருக்கு அதுக்குள்ள வைக்கிறான். அவன் கூட வேலை செய்யறவனுக்குள்ள வாந்தி வருது அவன் மேல அடிக்கிற வாசத்தை பார்த்துட்டு உடனே போய் அந்த ஓனர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவன் ஒரே நாத்தம் பிடிச்சவன் முதலாளி, இவனை விட்டு வேலையை விட்டு தயவு செஞ்சு நிறுத்துங்க, என்னமோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், இவங்க இருக்கிறது சரியா இல்ல அப்படின்ட்டு மித்த அந்த வேலை செய்யறாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவன் இங்க வேலை செஞ்சானா நாங்க யாரும் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு கூட வேலை செய்யறவங்க எல்லாம் போராட்டமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓனர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். இவன் ஆல்ரெடி டைமுக்கு வரதில்ல, அடிக்கடி லீவ் போட்டுறான், இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம் அப்படின்ட்டு நிரந்தரமா அந்த ராபர்ட்டை அந்த ஓனர் வந்து வேலையை விட்டு நிறுத்திடுறான். இவனும் வேலை போன சோகத்துல வீட்டுக்கு வந்து அந்த பொண்டாட்டிக்காரிட்ட சொல்றான், இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்கடி, இந்த மாதிரி ஆகி போச்சு, அதனால என்ன வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பொண்டாட்டிக்காரி டென்ஷன் ஆகி கத்துன்னு கத்துறா. ஏன்டா உன்னால இது வரைக்கும் எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைச்சதில்ல, உன்னால ஒரு பொருள் கூட வாங்கி தர முடியல, இப்ப வேலையும் போயிருச்சு, உங்க கூட சேர்ந்து என்ன பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு அந்த புருஷங்காரனா அந்த பொண்டாட்டிக்காரி பிடிச்சி கண்டபடி கிளிகளின்னு கிளிக்கிறா. ரெண்டு பேரும் நைட்ல சண்டை போட்டு தூங்க போயிடறாங்க. காலையிலயும் விடியுது. இந்த புருஷங்கார காலையில இருந்து வீட்டுக்குள்ள எல்லாம் சுத்தி பாக்குற அந்த பொண்டாட்டிக்காரியை காணோம். பக்கத்துல டேபிள்ல ஒரு லெட்டர் இருக்கு. அது என்னடா அப்படின்ட்டு இந்த புருஷங்கார எடுத்து படிக்கிறான். அந்த பொண்டாட்டிக்காரி தான் அந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்கா. என்ன எழுதி வச்சிருக்கானா, இது நாள் வரைக்கும் உன்னால என் லைஃப்ல எந்த வித சந்தோஷமும் கிடைச்சதில்ல, ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு ஒரு புது உறவை நீ கொடுத்துட்ட, அந்த பணத்தை தான் சொல்ற, அந்த பணத்தை தான் அப்படி சொல்ற, எனக்கு புதுசா ஒரு புருஷனை நீ கொடுத்துருக்க, இனிமே எல்லாம் வந்தா, அதனால உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், உன் வீட்டுல தான் நான் எதுவுமே எடுத்துட்டு போல, என்னோட புருஷனை மட்டும் எடுத்துட்டு போற அப்படின்ட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு நைட்டோட நைட்டா அந்த பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டா. இந்த ஹீரோவும் பயந்துட்டு வீடு புலவே பாக்குற அந்த பணத்தை காணோம், இவளையும் காணோம். நைட்டோட நைட்டா ரெண்டு பேரும் ஜம்ப் ஆயிட்டாங்க. சாரி, அந்த பொண்டாட்டிக்காரி அந்த பணத்தை தூக்கிட்டு ஜம்ப் ஆயிட்டா. இதனால இந்த புருஷங்காரனுக்கு பயங்கரமான மன உளைச்சல் ஆயிருச்சு. ஏற்கனவே வேலையும் போயிருச்சு, இப்ப பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா, இப்ப என்ன பண்றன்னு தெரியாம அவன் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். இந்த புருஷங்காரன் வாழ்க்கையை வெறுத்து சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க வீட்டுல ஒரு பூனை வளர்த்துவானா, அந்த பூனை வந்து பக்கத்துல விளையாண்டுகிட்டு இருக்கும். அதுக்கு பசிக்கும்னு அந்த பணத்துல இருந்து அந்த உடல் உறுப்புலாம் திருட்டு வருவான்ல, அதை வந்து அந்த பூனைக்கு சாப்பிட போறான். அந்த பூனையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. திடீர்னு என்ன யோசிச்சான்னு தெரியல, மண்டை குழம்பி மெண்டல் ஆயிட்டான். டக்குன்னு பக்கத்துல ஒரு கவர் இருக்குமா, அதை எடுத்து அந்த பூனையை அந்த கவருக்குள்ள போட்டு செவுத்துல புளிச்சு நடிக்கிறான். அந்த பூனையை அப்படியே கொடூரமா நசுக்கியே கொண்டுறான். இப்பவும் இவனுக்கு அந்த மன அழுத்தம் குறையல. சரி குளிக்கலான்னு பாத்ரூம் போயிட்டு அந்த பாத்ரூம் டப்ல படுத்துட்டு இருப்பான். அப்ப இவன் கொடூரமான விஷயம் ஒண்ணு பண்ணுவான் பாருங்க. அந்த செத்து போன பூனையை அந்த மேல கம்பி மேல போட்டிருப்பானா, அந்த பூனை எடுத்து அது வயிற்று அமுக்கி அந்த குடல்லாம் வெளியே வரும்ல, அந்த குடலு இதயமெல்லாம் எடுத்து கையில தேய்ச்சி சோப் மாதிரி மூஞ்சில் தேய்ச்சி உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மனக்கோளாராய் சைக்கோவா மாறிட்டான். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு யோசிக்கிறான், இனி வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம பைத்தியம் ஆயிருவோம், கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், அப்பதான் மன கஷ்டம் தீரும் அப்படின்ட்டு தியேட்டருக்கு போலான்னு தியேட்டருக்கு போறான். தியேட்டருக்கு போற வழியில முன்னாடியே பீர் வைப்பாங்களா சரக்கு,
அதை வாங்கி குடிச்சிட்டு தியேட்டருக்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா ஒரு சைக்கோ படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல என்ன காட்சி வருதுன்னா, ஒரு சைக்கோ வந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டு கத்தியில வச்சு உடம்புல கீறுன்னு கீறிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இதை பார்த்தோன்னு எச்சா மண்டை குழம்ப ஆரம்பிச்சிருது. அதனால பாதியில எழுந்து வீட்டுக்கு வந்துறான் படம் பார்க்கல அப்படின்னு. வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லா சரக்கு அடிக்கிறான். இதுல போதை மாத்திரை வேற எடுத்துக்கிறான். பயங்கரமா டென்ஷனா இருக்கு அப்படின்ட்டு சரக்கும் ஃபுல்லா குடிக்கிறான். போதை மாத்திரையும் எடுத்துக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரத்துல தூங்கிடுறான். அதுல வந்து ஒரு கெட்ட கனவு வருது. இவன் பொண்டாட்டிக்காரியோ அந்த பணம் இருக்குல்ல, அது ரெண்டும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி உனக்கு ஒரு கனவு வருது. அந்த பணம் ஓடுற மாதிரியும் பொண்டாட்டிக்காரி பின்னாடி சுத்திட்டு போய் 2 பேரும் கனவுல ரொமான்ஸ் பண்ற மாதிரி கனவு வந்து இவன் டக்குன்னு எந்திரிச்சிடறான் கோவப்பட்டு. சரி, இப்ப இதுக்கு என்னதான் வழி? இவளை மறக்கணும்னா நம்ம போய் இப்ப ஏதாவது ஒரு பொண்ணு கூட செக்ஸ் வச்சுக்கிட்டாதான் இவளை மறக்க முடியும் அப்படின்ட்டு இவன் என்ன பண்றான்னா, இந்த விலை மாதுக்குள்ள இருப்பாங்களே விபச்சாரம் பண்றவங்க, அவங்க இருக்க ஏரியாவுக்கு போறான். இந்த மாதிரி பண்ணா நம்ம மன அழுத்தம் கொஞ்சமாச்சும் குறையுமான்னு பாக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு விலை மாது பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் அவன் கேக்குறான். இவன் என்ன கேக்குறான்னா, நான் உனக்கு நிறைய காசு தரேன், ஆனா நம்ம போய் நம்ம பெட்ரூம்ல உடல் உறவு பண்ண மாட்டோம், எங்காவது சுடுகாடு இருக்குல்ல அங்க போய் பண்ணலாம், எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ பண்ணுவியா, நான் காசு நிறைய தரேன்னு சொன்னோடனே அந்த பொண்ணெல்லாம் இவங்களை பார்த்து பயக்கிறாங்க. போடா சைக்கோ, நீ உனக்கு காசே வேணான்ட்ட, நீ ஆள உர சாமின்ட்டு அவங்க ஓடிடுறாங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும் வந்து சொல்றா, எனக்கு காசு கொடு, நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன், என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்டோன்னே இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிருது. இவன் மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட கேட்கறான், உனக்கு என் கூட சுடுகாட்டுக்கு வரதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டது. அதுக்கு அந்த பொண்ணு, சுடுகாட்டுக்கு இல்ல, நீ நரகத்துக்கு கூப்பிட்டாலும் வர, நீ எங்க படுக்க சொன்னாலும் நான் படுக்கிறேன், ஆனா அதுக்கு ஏத்த காசை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னது. இந்த ஹீரோவை என்ன பண்றான்னா சந்தோஷப்பட்டு சரி வா போலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணை கார்ல ஏத்திட்டு ஒரு சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப 2 பேருமே சுடுகாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப உடலுறவு வச்சுக்கலாம் 2 பேரும் அதுல பண்ண போகும்போது இந்த ஹீரோக்கு ஏன் இந்த சுடுகாட்டுக்கு கூட்டு வந்திருக்கானா, இவனுக்கு தான் அந்த சாதாரண பெண்களை பார்த்தா அந்த காம உணர்ச்சி வராதுல்ல, இந்த பெண்களோட பண்றது இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் பண்றதுன்னு உனக்கு பிடிக்கும். அதனாலதான் அந்த பொண்ணு இந்த சுடுகாட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். ஆனா அப்பயும் இவனுக்கு அந்த திருப்தியே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு முழு திருப்தியே கிடைக்காம ஏதோ பொம்மை இதுகிட்ட பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு இவ்வளவு நேரம் பண்ணியுமே அந்த ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை அடைய மாட்டேங்குது. அதனால அந்த கூட வந்த பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, இவனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்குது. ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, உனக்கெல்லாம் இதுக்கிட்ட இந்த ஆசை அப்படின்னு இந்த ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு கிண்டல் பண்ணி சிரிக்க உடனே உனக்கு கோவம் வந்துருது. அந்த பொண்ணு அப்படியே கழுத்து நெரிச்சு கொண்டுறான். அந்த பொண்ணு அப்படியே அந்த இடத்துல செத்து போயிடுறா. அந்த பொண்ணோட புணத்தை பார்த்து இவனுக்கு உடனே அந்த காம உணர்ச்சி வந்துருது. இவனுக்கு அந்த புணங்கள் பண்றதுக்கு தானே பிடிக்கும். அதனால அந்த புணத்தை பார்த்து காம உணர்ச்சி வந்து ரொம்ப கொடூரமான முறையில அந்த புணத்தை வந்து ரேப் பண்றான். இந்த சீன்லாம் இந்த படத்துல அப்படியே காட்டுவாங்க. பார்க்கவே முடியாது, அவ்வளவு கொடூரமா இருக்கும். விடிய வரைக்கும் அந்த புணத்தோட உடலுறவு வச்சுக்கிட்டு அப்படியே அந்த புணத்து மேலே படுத்து தூங்கிடுவான். அப்படியே காலையிலயும் விடியுது. அந்த சுடுகாட்டுக்கு அந்த வெட்டியான்லாம் இருப்பாங்களா வேலை செய்யறதுக்கு, அதுல ஒருத்த வரான். அவன் வந்துட்டு இந்த புணத்தை பார்த்துட்டு அப்படியே சாக்காய் நிக்கிறான். இந்த ஹீரோ உடனே என்ன பண்றான், இவன் போலீஸ்ட போய் சொல்லிடுவான். அதனால என்ன பண்றான், டக்குன்னு பக்கத்துல ஒரு மண்வெட்டி கிடைக்குமா, அதை எடுத்து அந்த வெட்டியான் தலையில ஒரு போடுவான். மண்டை அப்படியே 2ஆ போயிடும். இவன் பயத்துல அப்படியே ஒரு மாதிரி சைக்கோவா மாறி அப்படியே காடு மேடெல்லாம் ஓடிட்டு அப்படியே பயந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு யோசிக்கிறான், நமக்கு ஏன் அந்த ஸ்பெம்மே வெளியே வர மாட்டேங்குது, அந்த விந்தணு வெளியவே வர மாட்டேங்குது, அதனாலதான் இவன் உடம்புல பிரச்சனை, அதனாலதான் இவன் காதலியும் திருப்திப்படுத்த மாட்டேங்கிறான்னு விட்டுட்டு ஓடிடுவா. இவன் ஏன் நமக்கு அந்த பிரச்சனை இருக்கு, அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு இவனே அவனுக்கு வந்து சுயன்பம் பண்ணிக்கலாம், அந்த விந்து எப்ப வெளியே வரும்னு பாக்கலான்ட்டு ரொம்ப நேரமா சுயன்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த விந்து வெளியவே வர மாட்டேங்குது. இவன் மனசு உடஞ்சு போயிடுறான். நம்ம வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல ஒரு கத்தி இருக்குமா, அதை எடுத்து அவன் வயிற்றிலேயே நச்சுன்னு குத்திக்கிறான். அப்பன்னு பார்த்து அந்த ரத்தத்தை பார்த்து இவன் காமனர்ச்சி அதிகமாகி விந்து அப்ப வெளியே வருது. அப்ப அதை பார்த்து சந்தோஷத்துல இவன் எச்ச அதிகமா போட்டு வயிற்றிலேயே குத்திக்கிறான். ஏன்னா இவனோட பொண்டாட்டிக்காரியும் இந்த காரணத்தாலதான் இவனை விட்டுட்டு ஓடி போனான். இவனுக்கு எவ்வளவு நேரம் பண்ணாலுமே அந்த விந்து வெளியே வர மாட்டேங்குது, இவன் ஆணுறுப்பு பெருசாக மாட்டேங்குது, இவங்கிட்ட பெரிய குறை இருக்கு அப்படின்ட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு ஓடிடுவா. இப்ப வந்து சந்தோஷத்துல கத்துறான், இப்ப பாரு நான் ஆம்பளை, நான் ப்ரூவ் பண்ணிட்டு வயிற்றுல போட்டு ஓங்கி குத்தி ரத்தம் அதிகமா போய் அதே இடத்துல இவன் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரீனை கட் பண்ணி ஒரு சுடுகாட்டை காட்டுறாங்க. இவன் செத்துட்டான்ல, இவன் பணத்தை வந்து அந்த சுடுகாட்டுல போச்சிருப்பாங்க. இவன் பணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு மண்வெட்டி எடுத்து அந்த குழியை தோன்ற மாதிரி காமிச்சு படத்தை முடிப்பாங்க. இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு இதுதான் லீடு. இங்க பாருங்க மக்களே, இப்ப பார்த்தது கூட அந்த வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கிப் பண்ணி இந்த படத்தை பாத்திரலாம். ஆனா இதோட 2வது பாட்டு பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு கொடூரமா எடுத்து வச்சிருப்பானுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்து முடிச்சுட்டு 2வது பார்ட் வேணும்னா கேளுங்க, நான் ரெடி பண்ணி போடுறேன். ஆனா இந்த படத்துலயே ஒரு நல்ல விஷயம் இருக்கு மக்களே. அது என்ன விஷயம்னா, நம்ம மனுஷனா பிறந்தோம்னா வச்சுக்கோங்க, நமக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு, இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரமுறை இருக்கு. நம்ம அப்படி வாழ்ந்தாலே சரி. 5 அறிவு இருக்க மிருகம் கூட இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள யோசிக்காது. ஆனா அதையும் தாண்டி நமக்கு ஒரு அறிவு எக்ஸ்ட்ராவே இருக்கு, நமக்கு 6 அறிவு இருக்கு, அதனாலதான் நம்ம மனுஷன். ஆனா அந்த ஒரு அறிவை நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம பண்ணக்கூடாத விஷயமெல்லாம் பண்றோம், நினைக்க கூடாத விஷயத்தெல்லாம் மனசுல நினைச்சு நம்ம மனசையும் கெடுத்துக்கிறோம், சுத்தி இருக்கவங்களுக்கு நம்ம கெடுதல் நினைக்கிறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனசை தூய்மையா வச்சுக்கணும். நம்ம என்னவா நினைக்கிறோமோ அந்த மாதிரிதான் மாறுவோம், நம்ம வாழ்க்கையும் அமையும். அவ்வளவுதான் மக்களே. நான் கதை சொன்ன விதம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த படத்துல திருத்திக்கிறேன். தேங்க்யூ மக்களே.